Hello folks, how to prepare for CAT from March? So March மாதம் நான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்கிறேன் கேட்டுக்கு. நவம்பரில் எக்ஸாம் இருக்குது. 8-9 months தான் டைம் இருக்குது. ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தா கிராக் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். இந்த ஒரு 8-9 monthsோட ப்ரிப்பரேஷனை ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இந்த எக்ஸாமை ஈஸியாக கிராக் பண்ணலாம். ஸோ அது என்ன பண்ணணும்? ஸோ இன்றைக்கி மார்ச்சில் நான் ஆரம்பிக்கிறேன், நான் நவம்பரில் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணால் என்னால் முடியும் அப்படின்னா, ஸோ நம்மளோட ப்ரிப்பரேஷனை வந்துட்டு ஒரு 3 மாடியூலாக நம்ம பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறோம், அப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அப்புறம் மார்க் எடுக்கிறோம். ஸோ 9 months இருக்குது அப்படின்னா இந்த 9 monthsல லேர்னிங் இருக்கணும், ப்ராக்டிஸ் இருக்கணும், மார்க்கும் இருக்கணும். சரி, அப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு 3 மாதம் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு அப்புறம் 3 மாதம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் 3 மாதம் மார்க் எடுக்கலாமா? அப்படியே மார்க்காக அடித்து தள்ளுறேன் லாஸ்ட் 3 மாதம், அது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா நீங்கள் 3 மாதம் ஃபுல்லாக லேர்ன் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் பண்ண உட்காரும்பொழுது நீங்கள் ஃபஸ்ட்டு டாபிக் ஒன்று படிச்சிருப்போம், பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு டாபிக் எடுப்போம். நான் 3 மாதம் கழித்து அதை ஓப்பன் பண்ணும்போது இதுதான் பர்சன்டேஜா அப்படின்ற ஒரு ஃபீலிங்லேயே நம்ம இருப்போம். ஸோ நம்ம படித்ததை ரெகுலராக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படின்னா நம்ம மறந்துடும். நம்ம நேற்றுக்கு படித்ததை இன்றைக்கி ப்ராக்டிஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்திலே தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் 3 மாதம் ஃபுல்லாக லேர்னிங்கில் இருப்பேன், அப்புறம் 3 மாதம் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணேன்னா அப்படி ஒர்க் ஆகாது. ஸோ அந்த 9 monthsமே வந்துட்டு ஒரு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய லேர்னிங் இருக்கணும், கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருக்கணும், ரொம்ப கொஞ்சமாக மார்க்ஸ் எடுக்கணும். ஸோ இதை மந்த் வைஸாக எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ராஜேஷோட ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காரு, அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் டேக் பண்ணுறோம். அந்த வீடியோவை மந்த் வைஸ் டாப்பிக்லாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு இருக்கும். ஃபெப்ரவரியில் ஆரம்பித்து நவம்பர் வரைக்கும் போகும். நம்ம மார்ச்சில் இருக்குமே, ஃபெப்ரவரியில் ஆரம்பிக்கிற வீடியோ ஒர்க் அவுட் ஆகுமானா ஃபெப்ரவரியில் ஆரம்பிக்கிறதுக்கும் மார்ச்சில் ஆரம்பிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ இன்றைக்கே ஒரு 10 நாள் ஆகிடுச்சு, மார்ச்சில் ஆகிடுச்சு சார், நான் மார்ச் பாதியில் தான் ஆரம்பிக்க போகிறேன், ஒர்க் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாலும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ என்ன பண்ணணும்? நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு 3 months ஆர் ஃபஸ்ட்டு ஒரு 2.5 to 3 months நம்மளோட லேர்னிங் கர்வ் பெருசாக இருக்கணும். நிறைய புது டாபிக்ஸ் படிச்சுக்கிட்டே வரணும். ஒரு டாப்பிக்காக ஒன்று எடுக்கணும். இன்றைக்கி ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா இன்னிலேருந்து ஒரு 3-4 நாள் அதுக்குள்ளே நான் அந்த டாப்பிக்கை லேர்ன் பண்ணி முடிக்கணும் அப்படின்னு இருப்போம். அந்த ஃபஸ்ட்டு டாபிக் முடிச்சுட்டு ஒரு 2nd or 3rd டாபிக் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கும் போது இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கை ஒரு வாட்டி எடுத்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணணும். ஏன் அப்படி பண்ணணும் அப்படின்னா, நம்ம நிறைய டாபிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கிட்டு போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக முன்னாடி படித்தது நமக்கு மறக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதை ஓவர் கம் பண்ண என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய டாபிக்ஸ் படிக்கணும், கொஞ்சமான டாபிக்ஸ் எடுத்து அப்பப்போ ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ குவாண்ட்டுக்கும் எல்ஆர்டிஐக்கும் இப்படி தான் நம்ம பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது குவாண்ட்டில் ஆரம்பிங்க. ஸோ குவாண்ட்டில் தான் நம்மளோட சிலபஸ் நிறைய இருக்குது, நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. எல்ஆர்டிஐ பொறுத்த வரைக்கும் நிறைய செட்ஸு ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு குவாண்ட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது எல்ஆர்டிஐ பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த 2 செக்ஷனுக்கு இது இருந்தாலும் விஆர்சிக்கு என்ன படிக்கிறது? விஆர்சிக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குலாம் நமக்கு எதுவுமே இல்லை, புதுசாக உட்காந்து கான்செப்ட் படிக்கிற மாதிரியான ஒரு விஷயம் கிடையாது. இந்த ப்ராக்டிஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது டெய்லி ஒரு 1 hour, half an hour, 45 minutes to 1 hour, மினிமம் 30 minutes, மேக்ஸிமம் 1 hour டெய்லி ஏதாவது ரீட் பண்ணும். ஒரு புக் ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க, ஒரு பிளாக் ஏதாவது படிங்க, நியூஸ் பேப்பர் படிங்க, ஏதாவது ஒரு ஆர்டிக்கல் படிங்க, ஏதாவது ஒன்று ரெகுலராக 1 hour படிச்சுக்கிட்டே வரணும். இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் ரொம்ப 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 முக்கியம். எது விட்டு போனாலும் இந்த ரீடிங் ப்ராக்டிஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன் அப்படின்னா விஆர்சி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரீடிங் ப்ராக்டிஸ் இருக்க தான் நமக்கு ஆர்சி சால்வ் பண்ணுறது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அந்த பெரிய பெரிய பேசேஜ் இருக்கும், டயர்டாகும் படிக்கும்போது, அந்த டயர்ட்னஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த மசில் மெமரி பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ படிக்கும்போதே நமக்கு ஓகே அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கணும், அதுக்காக தான். சிமிலர்லி குவாண்ட் டிஐஎல்ஆர் பார்க்கும்போது அரித்மெட்டிக் தான் நமக்கு வெயிட்டேஜ் இருக்கிற அதிகமான ஒரு ஸ்லாட். ஸோ அரித்மெட்டிக் டாபிக்ஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. பர்சன்டேஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், எஸ்ஐசிஐ, ஆவரேஜஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸு, பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸ், இது எல்லாத்தையும் நம்ம ஃபஸ்ட்டு முடிக்கிறோம். இது முடிச்சாவிட்டு கிராஜுவலாக கொஞ்சம் கோர் குவாண்ட்டுக்குள்ளே வரலாம். நம்பர் தியரி, ஜியாமெட்ரி, பெர்முடேஷன் காம்பினேஷன், இதுக்கான வெயிட்டேஜ் கம்மி, இது இந்த டாபிக்ஸும் கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம நிறைய டாபிக்ஸ் கவர் பண்ணியிருப்போம், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருப்போம். அதே சமயத்தில் இதெல்லாம் முடிச்சுட்டு நம்ம கோர் குவாண்ட்டுக்குள்ளே போகும்போது அந்த ஒரு கம்ஃபர்ட்டும் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் முக்கியம். செகண்ட், நிறைய பேர் வந்துட்டு நான் இந்த டாபிக் படிக்க போகிறேன், அந்த டாபிக் படிக்க போகிறேன், இதை ஸ்கிப் பண்ண போகிறேன், அதை ஸ்கிப் பண்ண போகிறேன் அப்படிம்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போதே டிசைட் பண்ணாதீங்க, நான் இதை படிக்க போகிறேன், இதை படிக்க போகிறது இல்லைங்கிறத எதுவுமே டிசைட் பண்ணாதீங்க. லேர்னிங் கர்வில் இருக்கும்போது லேர்ன் பண்ணுறது மாத்திரம்தான் முக்கியம். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது இது கஷ்டமாக இருக்குது, இது கஷ்டமாக இல்லைங்கிறத அப்போ டிசைட் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது எல்லா டாப்பிக்கையும் படிக்கணும் அப்படின்ற ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 400 to 500 hours ப்ரிப்பரேஷன் இருக்குது அப்படின்னா இதுதான் உங்கள் டார்கெட் அப்படின்னா ஒரு வீக்லி டார்கெட், ஒரு மந்த்லி டார்கெட் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க.
டெய்லி டார்கெட் கொடுத்தா யாருமே டெய்லி டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறது கிடையாது. டெய்லி 1 hour படிக்கணும், 1 hour ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா யாராலையுமே டெஃபினட்டாக முடியாது. ஸோ ஒரு வீக்லி டார்கெட், இந்த வீக்குக்கு நான் இவ்வளோ ஹார்ஸ் ப்ரிப்பரேஷன் பண்ண போகிறேன், இந்த மந்த்துக்கு இவ்வளோ ஹார்ஸ் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியாவை ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணுங்கள். டிசிப்ளின் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. ஸோ அந்த ஒரு டைமிங்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ண பாருங்கள். நான் இந்த டைமிங் சொல்கிறது எல்லாமே ரீடிங் இதுக்குள்ளே வரவே வராது. நீங்கள் அந்த 1 hour 45 minutes டெய்லி ரீட் பண்ணுறது உங்களோட ப்ரிப்பரேஷனுக்குள்ளே கிடையாது. நான் வந்து டெய்லி நான் மந்த்லி டார்கெட் வந்து 60 hours வச்சுருக்கேன், நான் டெய்லி 1 hour படித்தேன், அப்போ 30 hours அதில் போயிடுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த 60 hours குவாண்ட் அண்ட் எல்ஆர்டிஐக்கு மாத்திரம்தான், அதில் விஏஆர்சி வராது. நீங்கள் அதை படிக்கிறது, அந்த ரீடிங் ஸ்கில்லு உங்களுக்கு அதுக்குள்ளே வரவே வராது. அது தனி. நீங்கள் படிக்கிற டைமை தவிர்த்து இருக்கிறது தான் இந்த ரீடிங் 45 to 1 hour அந்த டைமுங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நான் குவாண்ட் எல்லாத்தையுமே படித்து முடிச்சிட்டேன், இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்? ஸோ ஒரு டாபிக் முடிச்சுட்டு அடுத்த டாபிக் போகும்போது அது ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 months இந்த சைக்கிள்லேயே இருந்துகிட்ருப்போம். செகண்ட் சைக்கிள் அடுத்த ஒரு 3 months இங்கே லேர்னிங் கொஞ்சம் கம்மியாகும், ப்ராக்டிஸ் கொஞ்சம் அதிகமாகும், மார்க்ஸும் கொஞ்சம் அதிகமாகும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 3 மாதம் மந்த்லி ஒரு மார்க் இல்லை மந்த்லி 2 marks எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா அடுத்த 3 மாதம் இருக்கும்போது ஒரு மந்த்லி 3-4 marks எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் ஆஃப் மார்க்ஸ் கொஞ்சம் லைட்டாக அதிகமாக்கிக்கோங்க. ப்ராக்டிஸ் நிறைய இருக்கணும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய படிச்சிட்டோம். ஸோ இன்னுமே கொஞ்சம் லேர்னிங் இருந்துகிட்டே தான் இருக்கும். அந்த லேர்னிங் கடைசி வரைக்கும் இருக்க போது இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், நிறைய ப்ராக்டிஸ் இருக்கும். திரும்ப திரும்ப சால்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கொஸ்டின் சால்வ் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எடுத்து சால்வ் பண்ணி பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். இதே லாஸ்ட் சைக்கிள் போனீங்க அப்படின்னா வந்துட்டு அங்கே ப்ராக்டிஸ் நிறைய இருக்கும், மார்க்கும் நிறைய இருக்கும், லேர்னிங் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். முக்கியமாக மார்க் பண்ணும்போது இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த மார்க்கை நீங்கள் எழுதி முடிச்சாவிட்டு அதை அனலைஸ் பண்ணணும். எங்கெல்லாம் தப்பு போச்சு, ஏன் அந்த அனாலிசிஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணியிருக்கீங்கன்னா 2 காரணத்துக்காக தப்பு பண்ண போகிறோம். ஒன்று, கான்செப்ட் தெரியாதனால தப்பு பண்ண போகிறோம், இல்லை கால்குலேஷன் தப்பாக போட்டு ப்ராக்டிஸ் இல்லாதனால தப்பு பண்ண போகிறோம். ஸோ கான்செப்ட் தெரியாமல் தப்பு பண்ணுற கொஸ்டின் எல்லாம் லேர்னிங்கில் போயிட்டு ஓவர் கம் பண்ணணும். அதை ப்ராக்டிஸோ இல்லை கால்குலேஷனில் தப்பு பண்ணதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அதை ஓவர் ரைட் பண்ணணும். ஸோ இந்த 2 பாயிண்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ப்ராக்டிஸில் இன்றைக்கி இந்த ஸ்டேஜில் ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கோங்க. நான் இந்த மந்த்து இவ்வளோ டார்கெட் வச்சுக்க போகிறேன், இவ்வளோ ஹார்ஸ் படிக்க போகிறேன், இது சூப்பர் இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஐடியா. அதை வச்சு அந்த டார்கெட்டை நோக்கி போக ஆரம்பிப்போம். ஒன்றே செய், நன்றே செய், இன்றே செய் அப்படிம்பாங்க. ஸோ இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா இன்றைக்கி ஒரு டாபிக் எடுத்து வச்சு இன்றைக்கி ஒரு 1 hour 1.5 hours இது கூட நான் உட்கார போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுக்கோங்க. நீங்கள் கிளாஸஸ் அட்டன் பண்ணுறீங்கன்னா அகெயின் கிளாஸ் அட்டன் பண்ணுறது உங்களோட ப்ரிப்பரேஷனில் வரவே வராது. நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ண டைமை தூக்கி நான் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது கணக்குலேயே சேராத ஒரு விஷயம். ஸோ இது ஒரு முக்கியமான பாயிண்ட். ஃபைனலி ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அடிக்கடி நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசும்போது எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒரு ஐடியா வச்சுருக்காங்க. சில பேர் இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணுவாங்க, சில பேர் இந்த டாப்பிக்கை ஸ்கிப் பண்ணுவாங்க. ஆனால் அவங்க காமனாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஷெடியூலை கொடுத்து இதுதான் உன் ஷெடியூல் படி அப்படின்னு சொன்னால் யாருக்குமே அது ஒர்க் அவுட் ஆகாது. அவங்களுக்கான ஒரு ஃபைன் டியூனிங்கை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஓன் யுவர் ப்ரிப்பரேஷன். நாங்கள் அடிக்கடி சொல்கிற விஷயம், இந்த என்டையர் ப்ரிப்பரேஷனே ஒரு ஜேர்னி. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்க போகுது. யாருக்குமே இந்த மெத்தடு தான் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஸோ ஓன் யுவர் ப்ரிப்பரேஷன். நீங்கள் இதுதான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவர் அது சொன்னார், இவர் அது சொன்னார், இந்த டாப்பிக்லேருந்து நிறைய கொஸ்டின் வரும், இந்த டாப்பிக்கை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணு, இந்த டாபிக் ரொம்ப கஷ்டம் ஸ்கிப் பண்ணு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்ட்டு மற்றவங்களோட இன்புட்ஸை கேட்டுக்கங்க. அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்த்துட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா சில பேர் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு டாபிக் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், அவங்க சூப்பராக அதை சால்வ் பண்ணுவாங்க. இந்த டாபிக் ஈஸின்னு சொல்லி உங்களை இன்சிஸ்ட் பண்ணும்போது இது ஈஸி போல், இது இம்பார்ட்டன்ட் போல் அப்படின்னு நீங்கள் வச்சுப்பீங்க. இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்னு ஒன்று கிடையவே கிடையாதுங்க. ஸோ டாபிக் வெயிட்டேஜ் தான் இருக்குது. அரித்தமெட்டிக்கோட வெயிட்டேஜ் அதிகம். குவான்ட்டில் நமக்கு கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின்ஸ் இருக்க போகுது இந்த கோர் குவான்ட்டில். ஸோ அதை நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. சில பேர் அதையுமே எடுத்து வச்சு படிச்சுட்டு அரித்தமெட்டிக்கில் லைட்டாக 2-3 டாபிக் வந்துட்டு டீலில் விட்டுருவாங்க. அது அவங்களோட ஐடியா, அவங்க ஐடியா அது ஃபாலோ ஆச்சு, அவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படிங்கிறனால எனக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த பிளானை திருடி வச்சுக்கிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உங்களோட பிளான் என்ன, உங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறத பார்த்து தான் நம்மளோட ப்ரிப்பரேஷனே ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி ஆரம்பிங்க, நல்ல டைமாக பார்த்து உட்காந்து ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து எக்ஸாமை கிராக் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட்.